நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு உங்களுக்கு முக்கியமான பல செய்திகளை கொண்டு வந்திருக்கேன் நண்பர்களே. பட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஜெய்ஹிந்த் என்று எழுதுங்கள் நண்பர்களே. வாங்க இப்போ நம்ம செய்திகளை பார்க்க ஆரம்பிப்போம். முதல் செய்தியை நம்ம பார்க்க போகிறது, இந்தியா அணுசக்தி திறன் கொண்ட பாலிஸ்டிக் ஏவுகணையை வெற்றிகரமாக வேற லெவலில் சோதனை செஞ்சு முடிச்சிருக்காங்க. என்ன என்பதை நம்ம பார்த்துடலாம். அதாவது அணுசக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி கப்பலான INS அரிகாட்டில் இருந்து தான் அணுசக்தி திறன் கொண்ட இந்த பாலிஸ்டிக் ஏவுகணையை இந்தியா வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளதாக தற்போதைய தகவல் வெளிவந்திருக்கு. எங்கன்னா விசாகப்பட்டினம் கடல் அருகே தான் இந்த சோதனையை இந்தியா வெற்றிகரமாக செய்து முடிச்சிருக்காங்க. உலகில் மிக வலிமையான பாதுகாப்பு படைகள்ல ஒன்றாக இந்தியா இருக்கிறது. குறிப்பா சொல்லணும்னா அணு ஆயுத திறன் கொண்ட வெகு சில நாடுகளில் இந்தியாவும் ஒன்று என்பது நம்ம கவனிக்கக்கூடிய ஒன்று நண்பர்களே. அதன்படி பார்த்தோம்னா இந்தியா தனது புதிய ஏவுகணைகளை தொடர்ச்சியாக சோதனை செய்து வருவது என்பது வாடிக்கையான ஒன்றுதான். இதற்கிடையே தான் இந்தியா மற்றொரு முக்கியமான ஏவுகணையை வெற்றிகரமாக சோதனை செஞ்சிருப்பது இப்ப எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்துள்ளது. அணுசக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி கப்பலான INS அரிகாட்டில் இருந்து தான் 3500 கிலோமீட்டர் வரைக்கும் தூரம் சென்று துல்லியமாக தாக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள அணுசக்தி திறன் கொண்ட பாலிஸ்டிக் ஏவுகணையை இந்தியா வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளதாக தகவல் வெளியாயிருக்கு. விசாகப்பட்டினம் கடற்கரையில் நடந்த இந்த சோதனையில் திடப்பொருளான SLBM தொடர்புடைய K4 ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வருது. INS அரிகாட்டில் இருந்து K4 ஏவுகணை சோதனை செய்யப்படுவது இதுவே முதல் முறையாகும் நண்பர்களே. நவம்பர் 27 இருந்து 30 வரைக்கும் இந்த கடற்பகுதியில் ஏவுகணை சோதனை நடத்தப்படும் அப்படின்ற மாதிரி இந்திய பாதுகாப்பு படை முன்கூட்டியே பொது எச்சரிக்கை விடுத்திருந்த சூழல்ல தற்போது இந்த ஒரு ஏவுகணை சோதனை வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்கு நண்பர்களே. அடுத்த செய்தியாக பார்த்தோம்னா, உக்ரைனுக்கு எதிரான போர்ல ரஷ்யா இப்ப சாத்தான் 2 அணு ஆயுத ஏவுகணையை பயன்படுத்த போறதாக தகவல் வெளியாயிருக்கு. இது பெரிய அளவிற்கு உலக நாடுகளையே அதிர வச்சிருக்கு. என்ன என்பதை நம்ம பார்த்தரலாம். அதாவது ரஷ்யா உக்ரைன் இடையான போர் என்பது இன்ன வரைக்கும் தொடர்ச்சியாக நீடிச்சு வந்துகிட்டு இருக்கதை நம்ம எல்லாருமே பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 1000 நாட்களை தாண்டி செல்லக்கூடிய அளவில் இந்த ஒரு போரானது தொடர்ச்சியாக இப்போ வரைக்கும் நீடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழல்ல இப்ப அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்க சூழல்ல இந்த பிரச்சனை முடிஞ்சு வரும்பா, அவ்வளவுதான்ப்பா இந்த பிரச்சனை அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே நினைச்சுக்கிற சூழல்ல அப்படிலாம் கிடையாது. நான் கடைசி நேரத்தில் போகிற நேரத்தில் ஏதாவது வேலையை காட்டியாவது இந்த பிரச்சனையை பெருசாக்குவேன் அப்படின்ற ஒரு விதமாக தான் இப்போ ஜோ பைடன் அவர்கள் கடைசி நேரத்தில் கிளம்பி போகிற சூழலில் இப்போ மீண்டும் ஒரு பரபரப்பான வேலையை பார்த்து விட்டுருக்காரு. அதாவது நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், அதாவது நீண்ட தூரம் சென்று தாக்கி அளிக்கும் ஏவுகணைகளை இப்போ உக்ரைன் பயன்படுத்திக்கலாம், ரஷ்யாவுக்கு எதிரான போரில் உக்ரைன் பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி அமெரிக்கா சைட்லேருந்து ஏவுகணைலாம் அள்ளி வழங்கப்பட்டிருக்கு. குறிப்பாக அந்த ஒரு ஏவுகணையை பயன்படுத்துவதற்கு இப்போ அனுமதியை வழங்கிட்டாரு. இது போக மேற்கத்திய நாடுகள் சேர்ந்தும் இது போன்ற ஏவுகணைகள் உக்ரைனுக்கு வழங்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த பிரச்சனை என்பது இப்போ பெரிய அளவிற்கு விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய அளவில் மாறி வந்துகிட்டு இருக்கு. நம்ம எல்லாருமே பிரச்சனை முடிஞ்சு போயிடும், அவ்வளோதான், ட்ரம்ப் அவர்கள் ஜனவரி மாதம் பதவி ஏற்க போறாரு, ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புதின் அவர்களுடன் பேசிட்டாரு, அவ்வளோதான் பிரச்சனை முடிஞ்சு அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சிருந்த சூழல்ல இந்த பிரச்சனை என்பது இப்ப புது விதமாக இப்படி போயிட்டு இருக்கு நண்பர்களே. இந்த நிலையில தான் ஆத்திரம் அடைந்த ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புதின் அவர்கள் உக்ரைன் மீது கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை பயன்படுத்த உத்தரவிட்டிருக்கார் நண்பர்களே. என்னன்னா, கடந்த வாரம் ரஷ்யா நடத்திய தாக்குதல்ல உக்ரைனின் பெரும் பகுதிகள் சேதமடைந்தன. இந்த நிலையில் உக்ரைனுக்கு 11 சிறிய நாடுகள் ஆதரவு அளித்துள்ளன. அந்த நாடுகள் உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்க ஒப்புதல் அளிச்சிருக்கக்கூடிய சூழல்ல அமெரிக்காவும் சுமார் 3000 கோடியை உக்ரைனுக்கு வழங்கியுள்ளது. அவற்றை வைத்து உக்ரைன் ஆயுதங்களை வாங்குவதற்கு பயன்படுத்த இருப்பதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. ஸோ இந்த ஒரு சூழல்ல தான் உக்ரைனுக்கு எதிரான போர்ல ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புதின் அவர்கள் சாத்தான் 2 அணு ஆயுத ஏவுகணையை பயன்படுத்த அனுமதி வழங்கியிருக்காரு. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் இப்ப உலகையே அதிர வைத்துள்ளது நண்பர்களே. அடுத்த செய்தியாக, சீனாவோட பொருளாதாரமே வேற லெவலில் மாறப்போகுது. என்ன என்பதை நம்ம பார்த்துடலாம். அதாவது சீனாவின் ஹூனான் மாகாணத்தில் உள்ள வாங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய தங்க சுரங்கத்தில் இந்திய மதிப்பில் சுமார் 7 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க குவியல் மறைந்து கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது ஆய்வாளர்கள் இன்ப அதிர்ச்சியில் உரைய வைத்துள்ளது நண்பர்களே. இந்த தங்கம் வெட்டி எடுக்கப்பட்டால் சீனாவின் பொருளாதார மதிப்பு உலகளவில் உயர வாய்ப்புள்ளதாக பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர். உலகளவில் பார்த்தோம்னா தங்கத்தில் முதலீடு செய்வது என்பது அதிகரித்துள்ளது. இது இனி வரக்கூடிய நாட்களிலும் இன்னும் கூடுதலாக அதிகரிக்கும் என்று தான் சொல்லியாகணும். ஸோ அந்த அளவிற்கு மக்கள் எல்லாமே
தங்கத்தில் முதலீடு செய்ய அதிக அளவிற்கு ஆர்வம் காட்டுறாங்க. அதிலையும் இந்தியா போன்ற நாடுகளில் ஆபரணத்துக்காகவும் சேமிப்புக்காகவும் தங்கம் வாங்கப்படுகிறது. அதே நேரத்தில் வெளிநாடுகளில் தங்கத்தில் முதலீடு செய்வது என்பது சிறந்த முதலீடாக பார்க்கப்படுகிறது நண்பர்களே. இதில் ஆப்பிரிக்க நாடுகள், சீனா, ரஷ்யா உள்ளிட்ட உலக நாடுகளில் தங்கம் வெட்டி எடுக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் கடந்த சில நாட்களாகவே சீனர்களும் தங்கத்தில் முதலீடு செய்வதை அதிகரித்து வருகின்றனர். தற்போது சீனாவின் பல்வேறு பகுதிகளில் உள்ள சுரங்கங்களில் தங்கம் வெட்டி எடுக்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில தான் சீனாவின் ஹூனான் மாகாணத்தின் வடக்கு பகுதியில் உள்ள வாங்கு தங்க வயலில் சூப்பர் ஜெயண்ட் எனப்படும் மிகப்பெரிய அளவிலான தங்கம் இருப்பு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனை ஹூனான் மாகாணத்தின் புவியியல் பணியகத்தின் பிரதிநிதிகள் குழு சீன அரசு ஊடகத்தில் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளனர். அந்த தங்க சுரங்கத்துல ஆய்வு மேற்கொண்ட ஆய்வாளர்களும் தொழிலாளர்களும் 40க்கும் மேற்பட்ட தங்க இருப்பு தடயங்களை கண்டறிஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட அதுல 330 டன், அதாவது 300 மெட்ரிக் டன் தங்கம் இருப்பது கண்டறியப்பட்டிருக்கு. அதுவும் 2000 மீட்டர் ஆழத்திற்கு கீழே இருப்பது கண்டறியப்பட்டிருக்குங்க. மேலும் இந்த 3D கணினி மாதிரிகள் மூலம் நடத்தப்பட்ட ஆய்வுல அதற்கு கீழே, அதாவது சுமார் 3000 மீட்டர் ஆழத்துல 1100 டன் தங்கம் மறைந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் கணிச்சிருக்காங்க. ஒருவேளை அந்த தங்கம் வெட்டி எடுக்கப்பட்டால் அதனுடைய மதிப்பு சுமார் 600 பில்லியன் யுவானாக இருக்கும். டாலர் மதிப்புல சொல்லணும்னா 83 பில்லியன் ஆகவும், ரூபாய் மதிப்புல சொல்லணும்னா சுமார் 7 லட்சம் கோடியாகவும் இருக்கும் என சொல்லப்படுது நண்பர்களே. ஏற்கனவே அங்கு கனிம ஆய்வுக்காக சீன அரசு 2020ஆம் ஆண்டிலேயே 100 மில்லியன் யுவான், அதாவது இந்திய மதிப்புல சொல்லணும்னா 115 கோடியை முதலீடு செய்திருந்தது. இந்த நிலையில் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ள தங்கத்தின் இருப்பு காரணமாக சீனாவின் பொருளாதார மதிப்பு உலகளவுல உயர வாய்ப்பு இருக்கு. தற்போது இங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ள தாது மணலில் 1 மெட்ரிக் டன் மணலில் சுமார் 138 கிராம் தங்கம் இருப்பதாக சொல்லப்படுது. பொதுவாக உலகளவில் தங்கத்தை பிரித்து எடுப்பதில் ஏற்ற இறக்கம் இருப்பதால் வெளிப்படைத்தன்மை கண்டுபிடிக்கப்படுவது இல்லை. அதே நேரத்தில் 2022ஆம் ஆண்டு நிலவரப்படி தென்னாப்பிரிக்காவின் தெற்கு பகுதியில் உள்ள ஒரு தங்க சுரங்கத்தில் சுமார் 1025 டன் தங்கம் இருக்கிறது என கணிக்கப்பட்டிருந்தது. தற்போது சீனாவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் தங்க இருப்பு அதைவிட அதிகம் என்பது கவனிக்கத்தக்கது. இதையடுத்து அங்கு தங்கத்தை வெட்டி எடுக்கும் பணிகளை சீனா விரைவில் துவங்கும் என சொல்லப்படுது நண்பர்களே. சரி, அவ்வளவுதான் நண்பர்களே, இன்றைய செய்தி நிறைவடைந்தது. இந்த வீடியோவை பற்றிய உங்களின் கருத்து வரவேற்கப்படுகின்றது. வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணால் மட்டுமே நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான செய்திகளை நான் தினமும் வீடியோவின் மூலமாக உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியும். ஸோ அதனால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். நன்றி நண்பர்களே. ஜெய்ஹிந்த்.